முருகனின் ஒரு ரகசியம் இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியாது. இந்த ரகசியத்தை புரிஞ்சுகிட்டவங்க வாழ்க்கையில் சாதாரணமா இருக்க மாட்டாங்க. அவர்களோட வாழ்க்கை மெல்ல மாற ஆரம்பிக்கும். அந்த ரகசியம் என்னன்னு தெரியுமா? முருகன் உடனே உதவ மாட்டார். ஏன்னா அவர் உன்னை சோதிப்பார். நீ உண்மையில நம்புறியா அல்லது தேவையா இருந்தா மட்டும் நினைக்குறியா? இந்த சோதனையை கடந்து போனவனுக்கு தான் முருகன் அருள் முழுமையாக கிடைக்கும். இதுதான் முதல் ரகசியம். இன்னும் ஒரு ரகசியம் இருக்கு. முருகன் வெளியில இருக்கும் கடவுள் மட்டும் இல்ல. அவர் உன் உள்ளத்துல இருக்கும் சக்தி. நீ பயப்படுற நேரம் அவர் உன் தைரியம். நீ தளர்ற நேரம் அவர் உன் பலம். நீ தனியா நினைக்கிற நேரம் அவர் உன் உடன் இருப்பவர். இதுதான் இரண்டாவது ரகசியம். முருகன் கையில் இருக்கும் வேல் அது ஒரு ஆயுதம் மட்டும் இல்ல. அது உன் வாழ்க்கையில இருக்கும் பயம், சந்தேகம், தடைகள் அனைத்தையும் அழிக்கிற சக்தி. நீ மனதார அவரை அழைத்தால் அந்த சக்தி உன் வாழ்க்கையை மெல்ல மாற்றும். இது மூன்றாவது ரகசியம். இப்போ நீ யோசிச்சுப்பார். இந்த மூன்று ரகசியமும் உனக்குள் இருந்தா நீ எப்படி தோற்க முடியும்? அதனால்தான் சொல்றேன், முருகனை வெளியில தேடாதே. உன்னுள் உணரு, நம்பிக்கை வை. அவர் உன்னோடு இருக்கிறார். ஒரு முறை மனதார வேல் முருகான்னு சொல்லு. இந்த ரகசியம் உன் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும்.